என்கிட்ட வந்து காசு இல்லை, ஏடிஎம்ல பணம் வர மாட்டேங்குது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் ஏதாவது சொல்லி அவங்ககிட்ட வந்து நம்ம வந்து டீ கேட்க போகிறோம். படிச்சிருக்கீங்க, ஒரு காசு எடுத்து வரணும்னு தெரியாத வந்து நம்ம வந்து ஒரு 100 rupees கொடுக்க போகிறோம். ஓகே, அதுதான் கான்செப்ட். அப்புறம் என்கிட்ட 30 ரூபா தான் இருக்குது, இந்த மாதிரி என்கிட்ட ஆன்லைன் பண்ண முடியாது, 30 ரூபாய் கொண்டு போய் விட்றீங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஆட்டோ வந்து நம்மளுக்கு ஓகே சொல்கிறாங்களோ. சார் என்கிட்ட ஆக்சுவலாக 30 ரூபா தான் இருக்குது, போட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்துருக்கோம். சரிங்களா? ஓகே, ஓட்ட முடியாது, அதனால வேறு அக்கா ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக ஏடிஎம்ல என்கிட்ட காசு இல்லை. அப்படியா, ரொம்ப நன்றி, வரேங்க. ஏடிஎம்ல பணம் வரல, நாளைக்கு வரும்போது கண்டிப்பாக கொடுத்துருவேன் சார். பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு, ஒரு பிளான் வந்து சொதப்பிடுச்சு. என்ன? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹில்ஸ் அண்ட் மீ சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ கிறிஸ்மஸ் ஒரு வழியாக முடிஞ்சுது. இன்றைக்கி வந்து 26th அன்றைக்கி தான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிகாஸ் டுடே இஸ் மை பர்த்டே. ஆட்டோ வருது, ஒரு நிமிஷம். ஸோ யூஸ்வலாக வந்து இந்த வீட்டில் கேக்ஸ் எல்லாம் வாங்கி செலிப்ரேட் பண்ணது கிடையாது. பண்ணதுன்னா ஒரு 4 to 5 இயர்ஸாக வந்து நாங்கள் வந்து அப்படி பண்ணதில்லை, என்னோடய பர்த்டேக்கு ஸ்பெசிஃபிக்காக. இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கேக்கெல்லாம் வாங்குற காசுக்கு யாராவது ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு எங்கள் சின்ன மைண்டு கிளிக் ஆச்சு. யூஸ்வலாக நம்ம பண்ணுறது, பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஷோ டு ஆல் பீப்புள். இன்றைக்கி பர்த்டே அதுமா, ஜஸ்ட் அவங்களுக்கு கொடுத்து வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஐடியா எனக்கு வந்து கிளிக் ஆச்சு. எங்கே பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து குன்னூரில் இருக்கேன். குன்னூரில் லைக் ஒரு டீ ஷாப்புக்கு போய் இந்த மாதிரி என்கிட்ட வந்து காசு இல்லை, ஏடிஎம்ல பணம் வர மாட்டேங்குது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் ஏதாவது சொல்லி அவங்ககிட்ட வந்து நம்ம வந்து டீ கேட்க போகிறோம். இது வேறு பர்த்டே ட்ரெஸ்ஸில் வேறு இருக்குன்னா கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்கா, தெரியல. என்னப்பா படிச்சிருக்கீங்க, ஒரு காசு எடுத்து வரணும்னு தெரியாதா, ஏதாவது கேட்பாங்களோன்னு எனக்கு பயமாக தான் இருக்குது. பட் நம்ம வந்து ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம். அப்படி அவங்க வந்து ஃப்ரீயாக டீயோ சம்திங் ஏதாவது பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 100 rupees கொடுக்க போகிறோம். ஓகே, அதுதான் கான்செப்ட். அதே மாதிரி ஆட்டோவில் இன்னொருத்துல இந்த ஸ்ட்ரீட்லலாம் பூ இந்த மாதிரிலாம் விற்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி கடையிலையும் நான் வந்து போகலான்னு இருக்கேன். ஸோ நம்ம வந்து இங்கே வந்து கொஞ்சம் க்ரௌடடாக இருக்குது ஏரியா, சின்ன ரோடா, நடக்க முடியல, பின்னாடி வேறு வண்டி வருது. ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கமிட்மெண்ட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நான் யோசித்து வச்சுருக்கேன். எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ஜஸ்ட் ஒரு பூக்கடை, நான் எப்போதுமே அந்த லைனில் நடந்து போகும்போது பூ வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து அவ்வளோக்கு யாருமே வந்து வாங்குறது கிடையாது. பட் நம்ம வந்து ஒரு சாமிக்கு போடணும், இல்லாட்டி பூ வேணும், ஆனால் என்கிட்ட காசு இல்லை, அது மாதிரி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம காசு கொடுக்க போகிறோம், 100 rupees. அப்புறமா ஆட்டோ யூஸ்வலாக வந்து ஒரு பிளேஸ் நம்ம சொல்லி கேட்டோம்னா, இங்கே குன்னூரில் நியரஸ்ட்டில் ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸ் சொல்லி கேட்டால் யூஸ்வலாக 50 ரூபான்னு சொல்லுவாங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 50 ரூபா சொல்லுவாங்க ஆட்டோவில். நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், என்கிட்ட 30 ரூபா தான் இருக்குது, இந்த மாதிரி என்கிட்ட ஆன்லைன் பண்ண முடியாது, 30 ரூபாய் கொண்டு போய் விட்றீங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஆட்டோ வந்து நம்மளுக்கு ஓகே சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம வந்து 100 rupees கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அந்த 30 ரூபாய்க்கு அக்செப்ட் பண்ணாங்கன்னா நம்ம அந்த ஆட்டோவில் போக மாட்டோம். பட் போகாமல் அவங்களுக்கு ஒரு 100 rupees கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன பிளான் வச்சுருக்கேன். ஸோ நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஆட்டோ டிரைவர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, சின்ன சின்ன ஏரியாக்கெலாம் போகணுன்னா ஆட்டோ தான் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் பார்க்கலாம். இங்கே வேறு இந்த ஓலோ ஃபாஸ்ட் ட்ராக் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அந்த மாதிரி இருந்தால் வேறு ஒரு பிளான் வச்சுருந்தேன். இங்கே அந்த மாதிரி இது ஊட்டியில் கிடையாது. ஆக்சுவலாக இது கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்தேங்க. நம்மளுக்கு இந்த ஸ்கூல்ஸ்லாம் நான் ஒர்க் பண்ணுறதுனால எக்ஸாம் டியூட்டியை போட்டுறதுனால அந்த பிளான் அப்படியே கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ ஆன் பர்த்டே ஷல் ஐ டூ அப்படின்னு தான் பிளான். ஸோ இது வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா தான் இந்த வீடியோ போடுவேன், இல்லைனா இந்த வீடியோ வராது. ஸோ டோன்ட் மிஸ்டேக் மீ. தேங்க்யூ. போகலாமா? ஃபஸ்ட்டு டீ கடைக்கு போமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விஷயம் சொல்லாமல் இருந்துட்டேன். அங்கே போகும்போது இந்த மாதிரி மைக்கு கிம்பல்ஸ்லாம் எடுத்து போக முடியாது, தெரியாமல் தான் ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதனால் ஆங்கிள்ஸ்லாம் அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க போகலாம். ஹில்ஸ் அண்ட் மீ திட்டத்திற்கு தயாரானார். ஹில்ஸ் அண்ட் மீ முதல் முயற்சியை முயற்சித்தார். அக்கா ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக ஏடிஎம்ல என்கிட்ட காசு இல்லை, எடுத்த வரல. ஏதாவது ஒரு இது ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னா நான் வந்து நாளைக்கு காசு தருவேன். ஏடிஎம்ல காசு எடுத்து பார்த்தேன், அதில் காசு வரல. சும்மா
சும்மா ஒரு கட்டு ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னா நான் வந்து எதுக்கு தெரியா என்ன பண்ண போறீங்க? வீட்டுக்கு எடுத்து போகிறதுக்கு தான், உங்கள் பேர் சொல்லி எடுத்து போகிறதுக்கு தான். அதே அப்படி நாங்க காசு கொடுக்கணும்ல அங்க அப்படிங்களா? கொண்டு போய் இல்லை நான் டெய்லி இந்த வழி தான் வருவேன். சாயங்காலம் நான் காசு கட்டி கொடுக்கணும்ல அப்படிங்களா? இல்லை நான் நாளைக்கு கூடி வந்து கொடுத்துருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க கொடுத்துருவீங்க. எனக்கு இன்னைக்கு வேணும்ல. அப்படிங்களா? நேத்தம்மா வேலை கடை போடல. சரி 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 தான் வரல. சரி சரி சரிங்க. ஏதோ ஒன்று தர மாட்டிங்களா? ஏதோ ஒன்று ஏதோ ஒண்ணுனா ஏதோ ஒன்று இந்த மாதிரி 1 2 வராதுங்களா? வராதே. வந்துச்சுனாங்களே நான் நாளைக்கு கொடுத்துருவேன். எவ்வளோ ஒரு 4 கிழங்கு எவ்வளோ வருங்க? 4 கிழங்கு எடுத்தா வீட்டில் இது குழம்பு வைக்கிறதுக்கு தான், காய்கறி இல்லை அது குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு தான். சாப்பிடுறதுக்கா? ஆமாம், குழம்பு வைக்க கிழங்கு குழம்பு வைக்கணும் இல்லைங்களா? அதுக்கு தான் கேட்குறேன். கிழங்கு இல்லாட்டி ஏதோ ஒன்று கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல எனக்கு. இதுலையோ நான் ஒரு இன்ஸ்டியூட்டுக்காக வந்தேன் இங்கே. அப்படி போகிறல காசு எடுத்து போகிறவள வாங்கிட்டு போகலான்னு பார்த்தேன். நான் எப்போதும் இந்த ரோட்டில் இதை வாங்கிட்டு போவேன், கடையில் மார்க்கெட்டில் வாங்க மாட்டேன். சரி அதான் எதாவது கொடுத்தீங்கன்னா நான் டெய்லி இந்த வழி தான் வர்றேன். கொடுத்தீங்கன்னா நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக காசு கொடுத்துருவேன். கண்டிப்பாக கொடுத்துருவேன். கண்டிப்பாக 4 கிழங்கு எடுத்துக்கிட்டுங்களா? தேங்க்யூ ஸோ மச்சுங்க, ரொம்ப நன்றிங்க. நாளை கண்டிப்பாக காசு தந்துடுவேன். தேங்க்யூ. ஐயோ எவ்வளோ ஆச்சுங்க இப்போ டோட்டலாக? போயிட்டு வா, நாளைக்கு வாங்கிக்கிறேன். அப்படிங்களா? நிஜமாங்களா? நல்ல கை இவ்வளோ தூரம் கேட்கக்குள்ள. சரிங்க சரிங்க சரி, ரொம்ப நன்றிங்க. அப்போ வரேங்க. ஆக்சுவலாக என்கிட்ட காசு இருக்குது. நான் உங்களை வந்து சும்மா சொல்லி பார்த்தேன், நீங்கள் வந்து இந்த மாதிரி யாராவது முடியாதவங்களுக்கு கொடுப்பீங்களான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேங்க. யூடியூப் செல்லில் பார்க்கலாம் யூடியூப் சேனலு. சப்போஸ் நீங்கள் வந்து எனக்கு இப்படி ஹெல்ப் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம் இந்தாங்க, இது வந்து என்னோடய கிஃப்ட்டு உங்களுக்கு. இன்றைக்கி வந்து என்னோடய பிறந்த நாள். உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வேணும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து யாராவது இப்படி பசிக்கு யாராவது கேட்கும்போது உங்களுக்கு அந்த, ஏன்னா காலையிலேருந்து உங்களுக்கு வியாபாரம் ஆகலைன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் வியாபாரம் ஆகாமையும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுத்தீங்கல்ல, ஸோ அந்த பெரிய மனசுக்காக என்னோட சின்ன அன்பளிப்பு இது. சரிங்களா? ரொம்ப நன்றிங்கம்மா. வரேன். கிளம்பு வேண்டாம். ஓகேங்களா? சரிங்க. அப்படிங்களா? நான் இப்போது உங்களுக்கு தெரியாமல் இங்கே வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், கீழே தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இதை நாளைக்கு யூடியூப்பில் போடலாமா? ஏன்னா உங்களை வந்து தெரியணும். உங்களை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டுங்களா? நன்றி 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 நன்றி. செல்லில் வரும். ஆமாம், எல்லாரும் செல்லுலையுமே பார்த்துக்கலாம். உங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் உங்கள் நம்பருக்கு அனுப்பிச்சி விட்ருவேன். நான் நம்பர் இல்லைங்களா? சரி, வேறு பக்கத்தில் இருக்க வாட்ஸ்அப் நம்பர். நான் கண்டிப்பாக இந்த வேலை தான் டெய்லி வரேன். சரிங்களா? அதனால் இங்கே தானே கடை போடுவீங்க? சரிங்க, நான் உங்களை கடையை ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டுமா? இது கோயில் என்னதுங்க? இந்த கோயில் பேர் விநாயகர் கோயில். ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு குன்னூர்லேருந்து இது வந்து லாலி ஹாஸ்பிட்டல் வந்து போகிற வழி. இதில் வந்து இங்கே விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது. அதுக்கு கொஞ்சம் மேலேயே இந்த அம்மா வந்து கடை போட்டிருக்காங்க. ஸோ இந்த லொக்கேஷன் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ நம்மளோட ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. நான் ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலாக எனக்கு இது சக்ஸஸ் ஆகுமானே தெரியல. ஆனால் அம்மா வந்து ரொம்ப எடுத்துகிட்டு போப்பா சாப்பிட்றதுக்கு தானே அப்படின்னு கொடுத்தாங்க, ரொம்ப பெருந்தன்மையாக கொடுத்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கேன். ஸோ கேஷ் கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப நன்றிங்கம்மா. சரிங்களா? ரொம்ப நன்றி. வரேங்க. இருந்தா கூட சரி, எடுத்துட்டு போ சாமி. ஆமா 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 ஆமா. என்ன ஏமாத்த மாட்டாங்க. கண்டிப்பா 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 கண்டிப்பா. ஏன்னா என்கிட்ட ஏடிஎம்லலாம் காசு இருக்குது, என்கிட்ட காசு இருந்துச்சுங்க. ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது கொடுக்கறதுக்கு மனசு எல்லாத்துக்கும் வராது. ஏன்னா நீங்களே காசு கொடுத்தா வாங்கிட்டு வந்திருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த காசை வாங்கிட்டு வந்தது நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அந்த மனசுக்காக தான். சரி சரி. அப்படிங்களா? ஏமாற்ற மாட்டான்னு தெரியும் அப்படின்னு. சரி 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 யோசனை பண்ணிட்டீங்க. சரி சரி சரி. நான் கொடுக்குறக்கு அந்த மனசு வருதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ண உங்களை, அதுதாங்க. அதனால ஏழைங்களுக்கெல்லாம் முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பாக வெயிலில் உட்காந்து விற்கிறீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. சரிங்க சரிங்க சரிங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. நான் உங்ககிட்ட தான் காய்கறி வாங்கிட்டு போகிறேன். சரிங்களா? இந்த மாதிரி வரும்போது நம்மளுடைய எல்லா காயுமே இருக்குல்ல இல்லைங்களா? கீரையிலேருந்து எல்லாமே இருக்கும் இல்லைங்களா? இங்கே தானே கடை போடுவீங்க? எப்போ வந்தாலும் நான் இங்கே தான் வாங்கிட்டு போவேன். சரிங்களா? ரொம்ப நன்றிங்கம்மா. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. சரிங்கம்மா. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த மாதிரி அட்டெம்ப்ட் பண்ணதில்லை. அவங்களுக்கு போன உடனே ஒரு டவுட் ஆயிடுச்சு. என்னென்னா நம்ம இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டுட்டு ஒரு 20 ரூபா இல்லையா கையில் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு.
பட் என்ன பண்ணுறது, ஏதோ ஒன்று சமாளித்து எனக்கு அங்கே போய் என்ன வாங்குறதுன்னு தெரில. கீரை கொஞ்சம் இருந்தது, மல்லி இருந்தது, கிழங்கு இருந்தது. லைக் எதை அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பதட்டமாக இருக்கும்ல, நம்ம நார்மலாக போய் கேஷ் கொடுத்து வேணுங்கன்னு வாங்குறதுக்கும். அவங்களுக்கு எங்கேருந்து வரப்பா, என்ன பேர் என்ன அதெல்லாம் கேட்டாங்களா, அது ஒரு டவுட் மாதிரி தான் கேட்டாங்க. பட் அப்புறமா இந்த மாதிரி சமைக்கணும், நாளைக்கு இந்த ரூட்டில் வரும்போது நான் காசு கொடுத்துறேன்னு சொன்னோன்னே ஃபஸ்ட் கிழங்கு 4 எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு காய் எடுத்து வைக்கிறாங்க பாருங்கள். அந்த ஒரு குட் ஹார்ட்டட் பீப்புள் இருக்கிற வரைக்கும் நம்ம சர்வைவல் பண்ணலாம் தைரியமாக. காசு இல்லாமல் நீங்கள் வந்து குன்னூர்லேயோ ஊட்டிலேயோ வந்து மாற்றிக்கிட்டிங்கன்னா பயப்படாதீங்க. ஸோ அடுத்த அட்டம்ப்ட் நமக்கு ஆட்டோ இருக்குது. ஆக்சுவலாக பூக்கடை ஒரு அக்கா இருப்பாங்க, அவங்க காணும் அன்றைக்கி. அதனால தான் சரி காய்கறி அக்காட்ட போய் நான் கேட்டேன். பூ வாங்குற பிளானில் தான் போனேன் ஆக்சுவலாக. ஓகே, அடுத்தது நம்ம வந்து ஆட்டோ தென் டீ கடை 2 இருக்குது. பார்க்கலாம். சக்ஸஸ் ஆகிடுச்சு. பை, அடுத்ததில் பார்ப்போம். இல்சாட் மீ 2வது முயற்சியை மேற்கொண்டாள். சார் வண்ணார்பேட் இதெல்லாங்க சார். ஆக்சுவலாக என்கிட்ட எவ்வளோ ஆகுது? வண்ணார்பேட்டையில் எங்கே போகணுன்னு முன்னாடி அந்த ட்ரஸ்ட் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அங்கே தான் போகணும். 50 ரூபாய். அந்த 50 ரூபாங்களா சார்? என்கிட்ட ஆக்சுவலாக 30 ரூபா தான் இருக்குது. போகலாங்களா? இல்லை 50 ரூபா. இல்லை ஆக்சுவலாக ஏடிஎம்ல எடுத்து பார்த்தேன், ஏடிஎம்ல காசு வரல. நான் உங்கள் நம்பர் கொடுத்தாலுமே கூகுள் பே பண்ணி ஜிபே ஆக மாட்டேங்குது சார் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் வந்து எனக்கு நம்பர் கொடுத்துட்டீங்கனாலும் நாளைக்கு வரும்போது நான் இந்த வழி தான் போகிறேன் எங்கள் ட்ரஸ்ட்டுக்கு. போனால் வண்டி நம்பர் போட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்துருக்கோம். சரிங்களா? ஓகே, ஓட்ட முடியாது. அதனால மேரேஜ் இருக்கு. ஓகே சார், ட்ரை பண்ணி பாருங்க. பாச்சு இல்லை ஆகலை சார். நான் 2-3 டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆகலை. சரிங்களா? சரி வாங்க போகலாங்களா? தேங்க்யூ சார். உட்காரலாமா சார்? திருப்ப வேண்டாம், 1 செகண்ட் நான் உட்காந்துக்கிறேன். சார் 1 செகண்ட் லெஃப்ட்டில் விடுங்க சார். சார் 1 செகண்ட் லெஃப்ட் சார். 1 செகண்ட். ஒரே நிமிஷம் சார். சார் கோச்சிக்காதீங்க, ஆக்சுவலாக என்கிட்ட வந்து காசு இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய பர்த்டே. ஸோ ஏதோ ஒரு ஆட்டோக்காரங்க வந்து இந்த மாதிரி முடியாதவங்க காசு இல்லாதவங்கள கொண்டு போய் விடுவாங்களான்னு ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணேன். நான் ஒரு வீடியோ அதை எடுத்துகிட்டு இருக்கேன் யூடியூப்புக்காக. எடுத்துக்கலாம் இல்லைங்களா? ஸோ வண்ணார்பேட்டிலேருந்து நான் வரேன் ஆக்சுவலாக. ஸோ நான் எனக்கு தெரியாது சக்ஸஸ் ஆகுமா இல்லை. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை காசு இல்லைப்பா முடியாதுன்னு சொல்லிடுவாங்கன்னு பார்த்தேன். ஸோ அதனால் நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இது என்னோடய பர்த்டே கிஃப்ட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இல்லை இது இல்லை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது என்னோட கிஃப்ட் மாதிரி தான், தயவுசெய்து வச்சுக்கோங்க இது சார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், நீங்கள் வச்சுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லை என்னோட கிஃப்ட் மாதிரி, உங்களோட அந்த நல்ல ஹார்ட்டுக்கு உண்டான கிஃப்ட் தான், என்னால் முடிஞ்சது சார். கண்டிப்பாக ஆண்டு தருவான். இது என்னோட பர்த்டேனால என்னோட சின்ன கிஃப்ட் மாதிரி வச்சுக்கோங்க ப்ளீஸ். நீங்கள் இந்த காசை வாங்கி எனக்கு நீங்கள் ப்ளஸ் பண்ணணும், அவ்வளோதான் போதும் சார். ப்ளீஸ் சார் என்னோட ஒரு சந்தோஷத்துக்காக ப்ளீஸ், என்னோட சந்தோஷத்துக்காக வச்சுக்கோங்க, தயவு வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். இறங்கிறேன் 1 செகண்ட் சார். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. வாங்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட 2வது அட்டம்ப்ட்டும் பாஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட்டு அங்கே ஒருத்தர் கேட்கும்போது அவர் வந்து இக்னோர் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா 2வது பரவாயில்ல வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் கூப்பிட்டு போனாங்க. ஸோ இந்த மாதிரி ஹார்ட்டட் பீப்புள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. ஸோ எதாவது முடியாத பட்சத்துக்கும் ஆட்டோக்காரை வந்து நீங்கள் வந்து தாராளமாக நம்பலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு அட்டெம்ப்ட் இருக்குது ஆக்சுவலாக, டீ கடைக்கு போகணும். ஸோ பார்த்துக்கலாம், என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னொரு கடைக்கு போய் நாங்கள் சக்ஸஸ் ஆகுமா என்னென்னு பார்ப்போம். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம், ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். அதனால் நம்மளோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அது கரெக்டான ப்ளேஸாக இருக்காது. இங்கே வந்து நம்ம இந்த காய்கறி வாங்கணும்ல,
மேடு ஏறிட்டு இருக்கேன், சாரி. ஓகே, நம்ம வந்து காய்கறி வாங்கணும்ல ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து லாலி ஹாஸ்பிட்டல் வழியாக மேலே சுற்றி வந்தால் ஃபெட் போர்டு வரும். போகிற ரோட்டில் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு கடை இருக்குது, ஓகேவா? அங்கே போய் தான் நம்மளோட டீ வந்து இந்த மாதிரி சாப்பிடல, பசிக்குது, ஒரே இது மட்டும் கொடுக்குறீங்களா, நாளைக்கு கூடி காசு தரேங்க, ஃப்ரீயாக தரீங்களா, அப்படி ஏதாவது ஒன்று சொல்லி அவர்கிட்ட நம்ம வந்து டீ வாங்கி டீயோ எதாவது சாப்பிட்றதுக்கோ, பசினா நம்ம வந்து வடை இந்த தான் சாப்பிடுவோம், அதனால் வடை சாப்பிட்லாம். ஓகே, ஆக்சுவலாக இந்த காரணத்தை வந்துட்டோம், கொஞ்சம் மேலே தான் போகணும். போயிட்டு வாங்க நம்ம பிளான் எப்படி சக்ஸஸ் ஆகுதுன்னு தெரியல, வாங்க போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக ஒரு கடி வேணும். ஆக்சுவலாக கூகுள் பே ஒர்க் ஆகிறது இல்லை சார், ஏடிஎம்மில் பணம் வரதில்லை. ஸோ பசி, அதனால் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு வரும்போது கூட கொடுத்துருவேன் சார். நான் டெய்லி இந்த வழி தான் வருவேன். ஸோ கடி மட்டும் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு வரும்போது கொடுத்துருவேன் சார். ஆக்சுவலாக அதுக்கு ஜிபேயும் ஆகிறதில்ல, ஏடிஎம்மில் பணம் வரல. நாளைக்கு வரும்போது கண்டிப்பாக கொடுத்துருவேன் சார். தேங்க்யூ சார். அக்கா தேங்க்யூக்கா. சக்ஸஸ். ஹில்சாட் மீ 3வது முயற்சி தோல்வியில் முடிந்தது. சார் சாரி, என்கிட்ட காசு இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து என்னோடய பர்த்டே, அதனால் இந்த உழைக்கிறவங்களுக்குலாம் ஏதாவது என்னால் முடிஞ்சது கொடுக்குறேன். அதுவும் இல்லாமல் பசின்னு கஷ்டப்படுற வரவங்களுக்கு தருவீங்களான்னு ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி தான் சார். அதனால் இது ஒரு சின்ன பர்த்டே கிஃப்டாக வச்சுக்கோங்க ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார், என்னோடய பர்த்டே கிஃப்ட் மாதிரி வச்சுக்கோங்க சார். தேங்க்யூ. இன்றைக்கி என்னோடய பிறந்த நாள், அதனால் சார் ப்ளீஸ் சார். அது ஓகே சரி, சேஞ்ச் சார். என்னோட சார் தப்பாக நினச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன் சார். இது வச்சு சார் அப்படி இல்லை. ஆக்சுவலாக என்னென்னா இந்த மாதிரி கொடுக்குற மனப்பணம் இருக்கா அப்படின்னு சும்மா டெஸ்ட் பண்ணுறக்கா, அதுதான் அது சும்மா நான் பார்க்குறக்காக பண்ணேன். கண்டிப்பாக அந்த நல்ல மனசுக்காக தான் நான் அந்த ஒரு சின்ன என்னோட அன்பளிப்பு மாதிரி சார். உங்களோட நல்ல மனசுக்காக என்னோட சின்ன இல்லை என்னோட அன்பளிப்பு இது. நீங்கள் இதான் நினைக்காதீங்க, அன்பளிப்பு சரி. சரிங்க சார், நான் இது சார் இந்த போண்டா காசு எடுத்துக்கோங்க. ஓகே சார். ஓகே சார். கண்டிப்பாக சார். உங்கள் நல்ல மனசு ரொம்ப தேங்க்ஸுக்கா, தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் வந்து கண்டிப்பாக சரி, ரொம்ப தேங்க்ஸ். சரி. ஆக்சுவலாக நான் யூடியூப் வச்சுருக்கேன் சார். உங்கள் ஃபேஸெல்லாம் எடுக்கல, சும்மா கீழே மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஓகே சார். ஓகே சரிங்க சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். அதெல்லாம் என்னோட பிறந்தநாள் இன்றைக்கி, அதனால் சரி ஒரு இது செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச்க்கா. நல்லா நன்றி சார். தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கங்க, சாரி சரி சார். அப்படிங்களா? சரி. ஓகே சார். ஓகேக்கா, தேங்க்ஸ்க்கா சார். தேங்க்ஸ் சார். ஆக்சுவலாக 3 பிளான் பண்ணேன், 2 பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சு, ஒரு பிளான் வந்து சொதப்பிடுச்சு. என்னென்னா தேர்டில் வந்து அவங்க போண்டா கொடுத்துட்டாங்க, பாதி சக்ஸஸ். ஆனால் வந்து அவங்க வந்து ரிட்டன் வந்து நான் காசு வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது வேணாம், எனக்கு எல்லாமே ஆண்டவன் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக அவர் ஆட்டோக்காரர் அதான் சொன்னார். பட் என்னோட கம்பல் பண்ணி கொடுத்தனால அவர் வந்து எனக்கு கையில் வாங்கிட்டாங்க. இங்கே அந்த அக்காவும் இருந்தாங்களா, அதனால் அவங்க வந்து தப்பாக நினச்சிட்டாங்கன்னதில் அவருக்கு ஒரு கோவமாக பேசுகிற மாதிரி பேசினார். அப்புறம் சாரி சார், நான் வந்து ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி, உங்களை டெஸ்ட் பண்ணுறக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
அதுக்கப்புறம் அவங்க வந்து கேஷ் வாங்கலை. அப்புறம் நானும் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நான் வாங்கின போண்டாக்கு வந்து காசு கொடுத்துட்டு பேலன்ஸ் சேஞ்ச் வாங்கிட்டேன். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 70% சக்ஸஸ். ஸோ அவரோட அதோட தாட், நான் அவர் வாங்கலை, அது அவரோட கொள்கை. அதனால ரொம்ப கம்பல் பண்ணல, கொஞ்சம் அளவுக்கு சொல்லி பார்த்தா வாங்கலை. பட் மோர் தென் தட் நான் வந்து அவரை கம்பல் பண்ண கிடையாது. பட் ஓகே, பரவாயில்ல. பட் இனிமேல் கீழே ரொம்ப க்ரௌடாக இருக்கும், அங்கே போய் நம்ம இதை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஸோ அதனால் இந்த வீடியோவில் தான். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக நிறைய யூடியூப் கிரியேட்டர்ஸ் எல்லாம் இது பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இது எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. ஆங்கிள்ஸ் எல்லாம் வச்சு ஷூட் பண்ணியிருக்கேன், எப்படின்னு தெரியல. பட் ஹோப் யூ என்ஜாய்டு. ஓகே, ஸோ இதெல்லாம் மறந்துட்டேன். எனக்கு 27 we are going to கேரளா. தமிழினி பாப்பாவுக்கு வந்து நம்ம வந்து மொட்டை அடித்து காது குத்த போகிறோம். பாப்பாவுக்கு பிறந்து வந்து முடி எடுக்கலை. இப்போ ஒரு 3 வயசு ஆக போகுது. ஃபெப்ரவரி வந்துச்சுன்னா 3 வயசு. அதனால் முடி எடுக்க போகிறோம். அதனால் கேரளாவில் இனிமேல் டெய்லியுமே வ்ளாக் வந்துகிட்டே இருக்க போகுது. ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க. அடிக்கடி என்னோடய வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ உங்கள் விஷஸ், உங்களோட ஆசீர்வாதம் எல்லாமே எனக்கு வேணும். தேங்க்யூ. பாய்.